ஓகே, கிளவி இங்கே தான் இருக்கிறா. என்ன கால் திடீர்னு ஆடுது கைஸ். ஓகேன்றாளுங்க கை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிராணி 1 தான் கேம் பிளே பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிராணி 1ல் அதாவது ஹார்ட் மோடு தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம வெளியாத்த பிச்சு போக போகிறோம். எப்படி வெளியாத்த பிச்சு போக போகிறோம். என்னடா 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் என்னோடய செகண்ட் சேனலில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் கைஸ். இல்லைனா இந்த சேனலில் தான் கொஞ்சம் நாளைக்கு எந்த வீடியோவும் போடலை. கொஞ்ச நாளைக்கு இல்லை, கொஞ்சம் மாதத்துக்கே போடலை. ஓகே, நம்மளோட செகண்ட் சேனல்லையும் இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம செகண்ட் சேனலோட பேர் SDU சந்தோஷ் டிராமாட்டிக் யூனிவர்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராணி விளாண்டு டச் விட்டு போயிடுச்சு தான். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சம்பவம் ஹார்ட் மோட்டில் இருக்குது. ஆனால் அது யாருக்குன்னு வீடியோ எண்ணில் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகே இருங்க, கிளவி எங்கே வரான்னு வேறு தெரியல. எங்கே வரா எனக்கு தெரிஞ்சு படிக்கட்டதாக வரான்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸு சத்தம் கேட்குது. வந்துட்டா கிளவி. ஓகே, நம்ம இப்போ இது வழியாக எகிரி குதிச்சு அந்த கீழே டனல்கிட்ட போயிடலாம் கைஸ். அங்கே போனால் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் இருக்கும். ஓகே, இங்கே 2 இருக்குது. ஓகே கைஸ், சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், இது அந்த பக்கம் இருக்கிற ஸ்டெப்ஸ் பக்கம் போட்டு நம்ம போயிட்டு கன் பார்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், சவுண்டு பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த கன் பார்ட் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் போகிற ரூமில் எனக்கு தெரிஞ்சு வீல்க்ராங்க் இருக்கும். ஓகே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துல அந்த சந்து மாதிரி இருக்கிற இடத்துல தான் கைஸ் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த இடத்துல இருக்குது இல்லை, இந்த இடத்துல நம்ம சேமித்த பொருளெல்லாம் போட போகிறோம். சரி, கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் வைக்க போகிறோம். இப்போ நான் கிச்சனை தேடணுன்னா நம்ம எங்கேயாச்சும் போனோம். ஆனால் அந்த பக்கம் படி இருக்குது. நம்ம அதனால என்ன பண்ணுவோம், இந்த ஹால் சைடுக்கு இந்த பக்கம் அந்த டிவி இருக்கிற பக்கமாக பார்ப்போம். அந்த இடத்துல ரேக்கில் எனக்கு தெரிஞ்சு புக் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ தேடி பார்க்கலாம். எந்த பக்கம் சவுண்டு பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ சவுண்டு பண்ணியாச்சு. நம்ம போய் இப்போ தேடுவோம் வாங்க. ஓகே, அந்த இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, அப்படியே இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, இந்த இடத்துல ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. கிளவி வர்றதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சிட வேண்டியது தான். அவள் குதிக்கும் போது பார்த்துட்டா மியூசிக் கேட்குது. ஓகே, நம்ம இந்த இடத்துல போயிட வேண்டியது தான். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தேட வேண்டியது தான். ஓகே, இந்த இடத்துல கோடு இருக்குது பார்த்தாச்சு. டக்குன்னு போகலாம் வாங்க. அப்புறம் அந்த கிட்ட என்ன இருக்குது, அப்புறம் இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை. கிட்ட நான் நஷ்டி பேடலாக்கியா. ஓகே, அப்படியே இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையா கைஸ். ஓகே, இப்போ அந்த திட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மீட்டு இது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது கைஸ். ஓகே, வாங்க டக்குன்னு போயிடலாம். இதை அப்படியே தட்டி விட்டுருவோம். ஓகே, நம்ம இப்போ அந்த சவுண்டு பண்ணிட்டு தான் நம்ம போய்ட்டு எடுக்க முடியும். ஏன்னா அதை அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஓகே, வாங்க டக்குன்னு சவுண்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். இருங்க, பயமாகவே இருக்குதுல்ல, இன்னொரு வாட்டி சவுண்ட் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, பண்ணியாச்சு. கண்டிப்பாக நான் பிரிஞ்சு அவன் வந்துடுவான் அந்த பக்கம்தான். நம்ம டக்குன்னு போய்ட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கிறது இல்லைடா மாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, சும்மா. ஓகே கைஸ், இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். திறந்துட்டு சிசி ஒன்றுமே இருக்காது, ஒரு ஸ்ப்ரே மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிளவியை சத்தம் பண்ணி ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டோன்னு வைங்களேன் கைஸ், நம்ம போய்ட்டு கிச்சனில் தேட வேண்டியது தான். ஓகே, அடிச்சாச்சு. நீ அவளுக்கு கண்ணு தெரியாது. ஸ்ப்ரே அடிச்சதுனால அவளுக்கு சத்தம் கேட்கும். ஐயோ, ஃபோட்டோவில் இதில் கிட்ட வந்துட்டாங்க. ஓகே, அந்த இடத்துல வாட்டர் மெலன் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ லைனாக ஒவ்வொரு ட்ராவாக தேடுவோம். எப்போ அவளுக்கு கண்ணு தெரிய போதோ, கரெக்டாக கிட்ட போகும்போது அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ரொம்ப போயிடும். ஓகே, பார்த்துட்டா. அவளுக்கு இப்போ கண்ணு தெரிஞ்சிடுச்சு கைஸ். இப்போ சேசிங் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஓடிடுறோம். கதவை சாத்திட்டு கட்டிலில் உடஞ்சிட வேண்டியதான். ஓகே, உடஞ்சாச்சு. இனிமேல் அவளை கண்டிக்க மாட்டா பாருங்களேன். அந்த நேரம் தேட்டு போயிடுவாள் பைத்தியக்காரி. அவளுக்கு தான் வரலன்னா காலெலாம் நடுங்குது காய்ஸ். ஐயோ, ஏமாத்துறதுக்குன்னே இந்த கிளவி இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். கதவை சாத்திட்டு நான் எவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்தான். நீங்கள் ரீமைண்ட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் ஏமாத்துறா. ஐயோ போங்க காய்ச்சி, இப்படிலாம் ஏமாத்தினா கடுப்பு தாங்க சாகுது. ஓகே, வாங்க காய்ச்சி, இப்போ நம்ம இந்த மில்லன் எடுத்து கட் பண்ணலாம். மாஸ்டர் கீ அடப்போங்கடா. ஓகே, இதை இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம மேலே போய் செக் பண்ணி பார்ப்போம். என்ன கைஸ், இந்த இடத்துக்கு வந்தாலே சவுண்டு இருக்குது. அவள் துரத்துறா கைஸ். அப்போ கதவை மூட்டு போனால் தான் நம்ம வேகமாக போக முடியும் கைஸ். துரத்துறா, பின்னாடியே துரத்துறா. சவுண்டு கேட்குது, மியூசிக் வருது. காணோம். எங்கேயும் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம்.
சரி இப்போ மியூசிக் நின்றுச்சு. இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடா இருக்குது ஒன்றுமே இல்லை. இதை வச்சு நான் என்னத்தான் பண்ணுறது? சரிங்க, அந்த டெடிபியர் ரூம்லேயே வச்சு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வெஞ்சாண்டில் எனக்கு தெரிஞ்சு வெஞ்சாண்டில் எனக்கு தெரிஞ்சு ஹேமர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. சரி வாங்க கைஸ், வெஞ்சாண்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்ஜின் பார்ட். ஆடா போங்கடாடி. ஓகே, அவளை இந்த இடத்துல சவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய்ட்டு புக்கை எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிட வேண்டியது தான். ஏன்னா இது ஒன்று தான் வழி, வேறு வழியே இல்லை. ஐயோ, புக் எடுத்துகிட்டு வர வந்துட்டேன் கைஸ். ஆடா போங்கடா, எனக்கே விளாட இந்த மாதிரி இடத்துல. ஓகே, இந்த இடத்துல வெஞ்சிருக்குது. பேசாமல் நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடுவோமா? 2 ட்ராவிலையும் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேயோ, வர 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 போ போ போ. அடிச்சிட்டா அவள் வராளேன்னு சொல்லி திரும்பினேன். என்னடா அதுக்குள்ள துரத்துற மியூசிக்கா? ஓகே கேஸ், அவளை லாக் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு புக்கை வச்சிட வேண்டியது தான். ஓகே கேஸ், மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு சாவியை எடுத்து சீவியர் ஓப்பன் பண்ணுவோம். நானும் சீவியரில் கூட வந்து பார்த்துட்டேன். இந்த இடத்துல கன் பார்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல போட்டுப்போம். அதுக்கப்புறமேட்டு அந்த திட்டில் பார்த்தேன், அங்கேயும் இல்லை. சரி, அந்த 2 நம்பர் நம்ம பார்த்தோம்ல, 2ஆம் நம்பர், அந்த இடத்துக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. அப்போ அந்த வெப்பன் கீ எங்கே தாண்டா வச்சுருக்கீங்க? அட போங்கடா டே. ஓகே, இப்போ இந்த கத்திங் பிளேடை வச்சு நம்ம ஒயரை கட் பண்ண வேண்டியது தான். அது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். கைஸ், ரொம்ப நேரம் போராடினதுக்கப்புறம் ஒரு வழியாக நமக்கு இந்த ஹேமர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க கைஸ், நம்ம போயிட்டு அந்த கட்டையெல்லாம் பிடிங்கி போட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த கடைசி மேல் ரூமில் வந்து எனக்கு தெரிஞ்சு கன் இருக்கும். ஓகே, நம்ம அந்த ஃபஸ்ட்டு இந்த காக்கா இருக்கிற இடத்துல கட்டையை பிடுங்கி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே குச்சி இருக்குது. ஓகே கைஸ், இந்த சத்தம் கேட்டு கண்டிப்பாக கிளம்பி வந்துருப்பா. ஓகே கைஸ், இப்போ நமக்கு கட்டிங் பிளேட் மட்டும் வேணும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து எங்கே இருக்குன்னா சேஃப் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா சேஃப்க்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தால் அந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக இருக்குமா தெரியல, எனக்கு தெரிஞ்சு அதான் தான் இருக்கணும், அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே வாங்க கைஸ், இப்போ நம்ம அந்த சுற்றி எடுத்துகிட்டு நம்ம மேலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த கன் பார்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த கன்னை சேர்த்து அந்த கிளவியை அடித்து போட்டு தள்ளுவோம். ஓகே, கிளவி செத்துட்டா. 1 நிமிஷம் டைம் இருக்குது. ஓகே வாங்க கைஸ், இப்போ இந்த நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை தள்ளி விட்ருவோம். ஓகே, தள்ளியாச்சு. ஓகே வாங்க கைஸ், உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, உள்ளே சேஃப்டி தான் இருக்குது. வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, செயின் கட்டுற அவ்வளோதான் கைஸ். நம்மள்கிட்ட 3 பொருளுமே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கன்னை எடுத்து காக்காவை சுட்டுட்டு எடுத்து எல்லாத்தையும் சிவியரில் போட்டுட்டு எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். ஓகே வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு காக்காவை கொல்ல வேண்டியது தான். ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வச்சுப்போம். ஓகே வாங்க கைஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாக்கி கட்டை இருக்குது, இது செயின். ஐயோ, அது மாற்றிட்டேன் கைஸ். சரி வாங்க கைஸ், கட்டையும் கீழே போட்டுட்டு ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த நஸ்டி பேட்லாக்கி எடுத்து பூட்டை ஓப்பன் பண்ணி விடுவோம். ஓகே, ஏன்னா அது வந்து தொலைஞ்சி போயிடும். ஓகே, இப்போ பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. சிலிந்து எந்த பக்கம் இருக்கு? ஐயோ, இங்கே பக்கம் இருக்குது. ஐயோ சோப்பா, சரி விடுங்க, இன்னும் 2 டே இருக்குது, பார்த்துக்கலாம். இந்த டே 3 தானே. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 2 டே இருக்குது. ஒரு டேயில் அடி வாங்கினாலும் இன்னொரு டேயில் எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், என்னது அது என்னமோ மேலோட்டான் செயின் கட்டுறையும் கீழே கொண்டு வந்துட வேண்டியது தான். ஓகே வாங்க, சீக்கிரமாக போக வேண்டியது தான். சோப்பா, இப்போ எங்கேருந்து வந்தா? வழக்கமாக எங்கேருந்து வருவோன்னு மேலே இருந்து வருவா இல்லை கீழே இருந்து வருவா? இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லை அதெல்லாம் வந்தால். ஐயோ, அப்போ கீழே போனால் கண்டிப்பாக அடிக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஓடி போய்டும். மேலே ஓடி சத்தம் பண்ணி கீழே குத்திக்கிறோம். என்னது அது, செயின் கட்டு எடுக்கிறோம். ஒரே ஒரு டே தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே, ஒரு டேயில் தப்பிச்சிடலாங்க, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே வாங்க கைஸ், டக்கு 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 டக்குன்னு போகிறோம், மாஸ் காட்டுறோம். எப்படியே அக்கு ஆடா பாவீங்களா, டே 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 கேஸ் 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 கருமங்க கேஸ். இந்த கேமில் ஜெயிக்க வேண்டியது கேஸ். என்னடா தம்ப்நெயில்ல ஜெயிச்சுட்டேன்னு போட்டேன், கேம் பிளேயில் ஜெயிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் பிளேலையாச்சும் ஜெயிக்கல,
அட்லீஸ்ட் தமிழில் வச்சு கெத்த ஜெயிச்சிடுன்னு போட வேண்டியது தான். கேஸ் ஜெயிச்சிருவேன்னு நம்பணும் கேஸ். அடி கேஸ் இவள் ஃபஸ்ட் டே மட்டும் இவள் வந்து ஏமாத்தாமல் இருந்ததுன்னா இன்னும் ஒரு டேயில் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க கேஸ். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் எந்த விடைபெறுவது சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா பாய் பாய். மறக்காமல் இந்த சேனல்லையும் இன்னொரு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், மாஸ் காட்டுறோம் கைஸ். ஓகே பாய் கைஸ், பாய்.